ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து டீலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இதில் வந்து வடிகட்டும் போது நாளாக இதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த டீ தூள்லாம் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கரை படிஞ்சிருங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கரை படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் விட்டு வருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணல, லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு எந்த வடிகட்டியில் நமக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த தண்ணியோட நிறத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுங்க. ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் எடுத்துக்கோங்க. அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்யூடை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு இது போல் அந்த டீ வடிகட்டியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டீ வடிகட்டி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டீ வடிகட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. அழுக்கு எதுவும் படியாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் இருக்கிற அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் நார்மல் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது போல் ரொட்டேட்டிங் டேப் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வளைக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க. இது போல் நம்ம வந்து ஏதாவது ஒரு மக்கு அல்லது பாத்திரத்தில் தண்ணியை கோரி ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. அதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வச்சு நீங்கள் வந்து நல்ல நெருப்பில் வந்து வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இது போல் அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. கத்தியை நெருப்பில் வாட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கீழே இருக்க போர்ஷன் நமக்கு தேவையில்லைங்க. இது போல் மேலே இருக்கிற போர்ஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலூன் எடுத்துக்கங்க. இந்த பலூனை நம்ம வந்து மேலே வந்து எண்டில் வந்து இது போல் நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பெரிய பீஸாக கட் பண்ணிடாதீங்க. இது போல் எண்டில் சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பலூனை வந்து நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பலூனை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போடும்போது தான் நமக்கு வந்து லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பலூனை நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற டேப் இருக்குது பாருங்கள், அதோட வாய்ப்பகுதியில் இந்த பலூனை வந்து இது போல் மாட்டி விட்டுருங்க.
இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழாயை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அதிகமாக தண்ணி வராதுங்க. தண்ணி வந்து கம்மியாக தான் வரும். நார்மலாக நம்ம வந்து குழாயை வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து செவரில் அங்கே இங்கேன்னு தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா குறைவான தண்ணியிலேயே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டுக்கு சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்கை க்ளீன் பண்ணும்போது நம்ம இது போல் அப்படியே ரொட்டேட் பண்ணி சீக்கிரமாக நம்ம வந்து சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம வந்து தண்ணியை கோரி ஊற்றி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கில் வந்து பின்பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே நம்ம வந்து ஈஸியாக இது போல் க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து இது போல் கல்யாண பத்திரிக்கை, அதாவது வெட்டிங் இன்விடேஷன்லாம் இருக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ துணி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷர்ட்டு, ஷர்ட்டு, சுடிதாரு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருந்தாலே ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இன்விடேஷன் கார்டை இது போல் அந்த காலர் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷர்ட்டை இது போல் நம்ம வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இது போல் மடித்து எடுத்துக்கலாங்க. அந்த இன்விடேஷன் கார்டு வந்து உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது போல் ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கத்தில் இருந்து நம்ம இது போல் அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மடிச்சிடலாங்க. நீங்கள் கேட்கலாம் இன்விடேஷன் கார்டு இல்லாமலே நம்ம இது போல் மடிக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மடிக்கும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு ஈவனாக வராதுங்க. ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். மடிப்பு வந்து சரியாக வராது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து திருப்பி அதை உழைச்சிட்டு மடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது போல் நம்ம வீட்டில் கார்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு மடிச்சிடலாங்க. இப்போ நான் வந்து சுடிதார் வந்து மடித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த கழுத்து பகுதியில் இது போல் வந்து கார்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த சுடிதாரை வந்து திருப்பி வச்சுட்டு இது போல் அந்த கையை வந்து ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே மடித்து விட்டீங்கன்னா ஈஸியாக மடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மடிச்சிட்டோன்னு. இது போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியை ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாங்க. துணி மடிக்க பிடிக்காதவங்க கூட ரொம்ப ஈஸியாக டக்குன்னு மடிச்சிடலாம். எவ்வளோ துணி இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளால் பெர்ஃபெக்டாக மடிக்க முடியும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து பூனம் சாரீ, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, பட்டு சாரின்னு அதிகமாக சாரீ வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த சாரீலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து அழகாக மடித்து பீரோக்குள்ளே அடுக்கி வச்சுருந்தாலும் அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு சாரீ எடுக்கும்போது மற்ற சாரீ வந்து சில நேரங்களில் சீக்கிரமாக கலைஞ்சிடுங்க. அந்த மாதிரி கலையாமல் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து மடித்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் வந்து அதிகமான சாரீ வந்து வச்சுருக்கும்போது நமக்கு வந்து பீரோவில் சாரீ வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பீரோவாக வாங்கி நம்ம வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா. இனி அந்த மாதிரி நம்ம வந்து பீரோவாக வாங்கி காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. குறைவான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப எவ்வளோ சாரீனாலும் ஈஸியாக மடித்து வைக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து கலையவே செய்யாது. வருஷக்கணக்காக ஆனாலும் அப்படியே இருக்குங்க மடித்து வச்சபடி. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாரியை எப்பவும் போல் மடித்து எடுக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சாரியோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மடித்த சாரியை நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்குள்ளே இது போல் விட்டுறலாங்க. விட்டு இது போல் அந்த சாரியோட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ளவுஸில் ரெண்டு பக்கத்துலேயும் கை இருக்குது பாருங்கள், அந்த கையை வந்து நம்ம அடுத்ததாக மடித்து எடுக்கணுங்க. இது போல் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கத்தில் இருக்க கையை வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்கிற கையையும் நம்ம வந்து மடித்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா நீவி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மேலே இருந்து இது போல் மடித்து விட்டுட்டு இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் கயிறு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கயிறை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து வெளியே நீட்டிட்டு இல்லாதபடிக்கு உள்ளுக்குள்ளே நல்லா சொருகி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சாரியில் அடியில் இருக்கிற அந்த பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்துலேருந்து இது போல் நீங்கள் வந்து மடித்து விடுங்க. இந்த மாதிரி மடித்து விடும்போது இந்த பார்டரில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைக்குங்க. இப்போது சாரியில் வந்து கீழே இருக்கிற அந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த பவுச்சுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நல்லா சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஃபிட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஏதாவது கயிறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து அந்த கயிறை வந்து நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கனாலே போதுங்க. ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம வச்சபடி அப்படியே இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மடித்து விற்கிறப்ப நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்கும். பீரோவில் நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப எவ்வளோ சாரினாலும் நமக்கு வந்து குறைவான இடத்துல அழகாக மடித்து வச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு கொண்டு போகும்போது நமக்கு அதிகமாக இடம் வந்து பிடிக்காதுங்க. கம்மியான இடத்துலையே நம்ம வந்து ஈஸியாக அந்த சாரியை வந்து மடித்து வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாரியும் கலையாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்கு இது போல் சின்ன சைஸில் இடிக்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் இதுக்குள்ளே பல்லிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம கடைகளில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கினோன்னா இது போல் ரவுண்டு ஷேப்பில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான டப்பாவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஃபி டீ வடிகட்டிலாம் பார்த்திங்கன்னா நாளாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நெட்டெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாங்க. நீங்கள் இந்த சைஸ் எடுத்துகிட்டு ஒரு கத்தியை வச்சு நீங்கள் சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பள்ளி போகாமல் பார்த்துக்கலாங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சைஸ் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் வந்து மார்க்கர் அல்லது ஸ்கெட்சை வச்சு நீங்கள் சுற்றி நீங்கள் வந்து அந்த சைஸுக்கேற்ப நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இடிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து இதுக்குள்ளே பள்ளி போகாமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டதுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதே அப்படின்னு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் டீ காஃபிலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இனி வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நமக்கு வந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் இது வந்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப இதில் வந்து BPA அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குங்க. இந்த BPA நம்ம உடம்புக்குள்ளே அதிகமாக போகும்போது நமக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு, கேன்சரு, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் பிளாஸ்டிக் வடிகட்டி இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே இதில் வந்து BPA ஃப்ரீன்னு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி BPA ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. அது வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து வாங்குறது முக்கியங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஸ்டீல் வடிகட்டினால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிமேல் ஸ்டீல் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.